Realme P3 இந்த மொபைல் தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த மொபைல் வாங்கி 2 வாரத்துக்கு மேல ஆகுது. சோ என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பாக்ஸ் ஓபன் பண்ணாக்க பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க பேக் கேஸ், அப்புறம் வந்து சிம் எஜெக்டட் டூல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவல் கைட் இருந்துச்சு. அந்த பேக் கேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, சும்மா ரப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா கொடுத்தானுங்க போல. நீங்க வேற பேக் கேஸ் வாங்கி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மொபைல் தான் பார்க்கணும். இது வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரி ஆல்ரெடி பண்ணிட்டோம். சோ பண்ணும்போது பிரிச்சு பார்த்தாச்சு. அதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டு இருந்துச்சு. அதுல இப்போ உங்களுக்கு காமிக்கணும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கு. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 6 Gen 4 இருக்கு, நல்ல ப்ராசஸர். பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்கு. IP69 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் இருக்கு. 120Hz AMOLED டிஸ்ப்ளே, 2000 nits பீக் பிரைட்னஸோட ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலா இருக்குது. 45 வாட் சார்ஜர் கேபிளோட வருது. கலர் OS 15, அதாவது Android OS 15 ஓட வருது. 3 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு வந்து பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. 50MP plus 2MP ரியர் கேமரா இருக்கு. 16MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. 90 fps BGMI சப்போர்ட் இருக்கு. கேமிங்க்கு பாத்தீங்கன்னா டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்துட்டு அண்டர் 16K செம ஒர்த், ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம், நல்ல மொபைல். கேமரா குவாலிட்டி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். போட்டோ, வீடியோ, பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இந்த மொபைல் நான் வாங்கும்போது 16K இருந்துச்சு Flipkartல, இப்போவும் 16K இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா போய் வாங்கிக்கோங்க. இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ தான். நான் ஒன்றும் மொபைல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. நான் வாங்குறதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்க மொபைல் வாங்குறது அந்த இன்னும் பெட்டர் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ண வேணாம். பை.